நீங்க அதிமுகங்கிற கட்சியை ஒழிப்பதற்காக இவ்வளவு சதித்திட்டங்கள தீட்டி, இவ்வளவு தூரம் விசாரணை அமைப்புகள தவறாக பயன்படுத்துறது பிஜேபி. பல வெற்றி தோல்விகள் அதிமுக சந்தித்த போதும் அவர் அதில் இருக்கிறாரு. பல கூட்டணிகள்லயும் அவர் இருக்கிறாரு. தன்னுடைய கண் முன்னால அழியறத அவரால பார்க்க முடியல. பிஜேபிங்கிற கட்சியோட ஐடியாலஜி பிடிக்காம, அவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனாலலாம் அவர் வரல. பிஜேபியா திமுகவான்னு பார்க்குறாரு. பெரிய ஒரு பதவியை கொடுக்க போகிறதில்ல. கொடுப்பாங்க. டிஎம்கே தான் ஒரு பிரதான எதிர்க்கட்சி. இவர் காலில் விழுந்து கூட நான் சேர்றதுக்கு தயார்னு சொல்றாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? கூடிய விரைவில் ஓபிஎஸும் அந்த முடிவுக்கு வந்துடுவார். ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை துரோகம் பண்ணியிருக்கிறார் அதிமுகவுக்கு. கட்சியை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க, சின்னத்தை முடக்கிடுவாங்க. பிஜேபி யார் கூட கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சியை காலி பண்ணுறது தான் பிஜேபியோட நோக்கம் அப்படிங்கிறது தான். எடப்பாடி அவர்கள் தயாராகிட்டார். என்னன்னா பிஜேபியை கலெக்டி விடுறதுக்கு தயாராகிட்டார். மக்கள் 369 நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க நபர் பத்திரிகையாளர் திரு இஸ்மாயில் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் சூடான நிறைய விஷயங்கள் வந்து அரசியல் களத்தில் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதில் ஒரு விஷயம்தான், அதாவது முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்பி, வகுப்பு வாரியத்தோட தலைவர், இந்த மாதிரி நிறையா போஸ்டிங்கை ஏடிஎம்கே கட்சியில் வச்சுருந்தது தான் அன்வர் ராஜா. இப்போ அந்த கட்சியிலேருந்து விலகி டிஎம்கேல போய் இணைஞ்சிருக்காரு, தன்னை இணைச்சிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இவர் ராஜகண்ணப்பன் இருக்கார்ல, அவரோட தலைமையில், அவரோட வழிகாட்டலில் போய் டிஎம்கேல சேர்ந்துருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து முதல் கட்டமாக அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஏன்னா அன்வர் ராஜா அப்படிங்கிறவர் அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து அந்த கட்சியில் பயணிக்கக்கூடியவர். அவருடைய தனிப்பட்ட மனநிலையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு நபர் வந்து வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை ஒரு அரசியல் கட்சியில் வந்து கழிச்சிட்டு கடைசி காலத்தில் வந்து அவர் கட்சி மாறுறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருப்பார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்தால் ஏடிஎம்கேல இருக்கிறாரு. பல வெற்றி தோல்விகள் அதிமுக சந்தித்த போதும் அவர் அதில் இருக்கிறாரு. பல கூட்டணிகள்லையும் அவர் இருக்கிறாரு. இப்போ வந்து அவர் இந்த முடிவை எடுத்ததற்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது, ஏதோ ஒரு தனிப்பட்ட அரசியல் லாபத்துக்காக, ஒரு அரசியல் எதிர்காலத்துக்காக, வழக்கமாக கட்சி மாறுறவங்க அதுக்கு தானே மாறுவாங்க. சீட்டு கிடைக்கல, வாழ்க்கையோட ஒரு பெரும்பகுதியை ஒரே கட்சியில கழிச்சிட்டாரு. இப்ப மாறுறதுக்கான காரணம் என்னங்கிறதா எனக்கு புரியல. அதுதான் அவர் என்னன்னா, இந்த அதிமுக அப்படிங்கிற கட்சி தன்னுடைய கண் முன்னால் அழியறத அவரால் பார்க்க முடியல. இதுதான் உண்மையான ரீசன். அவர் இதை சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்லலை அப்படின்னாலும் கூட இதுதான் ரீசன். ஏன்னா அவர் அந்த கட்சியில் இருக்கலாம். ஏன்னா அவருடைய சீனியாரிட்டிக்கு வந்து அவருக்கு அங்கே ஏதோ ஒரு பதவியை அடுத்தடுத்த தேர்தல்களில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால் அவருக்கு அங்கே அங்கீகாரங்கிறது இருக்குது. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அதிமுகவே வெற்றி பெற்றாலும் கூட எப்படி மகாராஷ்டிராவில் வந்து கவுத்துட்டு பிஜேபி வந்தாங்களோ அதே போல் இங்கேயும் வந்துடுவாங்க. அதை நான் வந்து எதற்கு அங்கே இருந்து நான் எதற்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னால் பார்க்க முடியாது. அவருக்கு வந்து அதாவது நான் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப நுணுக்கமாக நம்ம ஆராயணும். என்னென்னா, பிஜேபி கூட அதிமுக சேர்ந்ததுனால ஏதோ பிஜேபி அவருக்கு பிடிக்காததுனால அவர் வரலை. பிஜேபிங்கிற கட்சியோட ஐடியாலஜி பிடிக்காம, அவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனாலலாம் அவர் வரலை. இதே பிஜேபிக்காக அன்வர் ராஜா ஓட்டு கேட்டிருக்கிறார். நான் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக தான் வாக்கு கேட்பேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இதே பிஜேபி கூட்டணியில் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் அவர் அந்த கட்சியில் இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு எடப்பாடி இருந்த போதும் அவர் இருந்திருக்கிறார். இவ்வளோ நாளாக இருக்கிறார். இப்போ அவர் முடிவெடுக்க என்ன காரணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னன்னா, அதிமுகவை முழுமையாக இவர்கள் அழிச்சிருவாங்க பிஜேபி அப்படிங்கிறது அவரோட கவலை. அது பிஜேபி வந்து ஒரு சிறுபான்மை. ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அதிமுக வந்து ஒரு முழுமையாக அழிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறனால அவர் விலகி இன்னொரு கட்சியில் இணைஞ்சிட்டாருன்னு சொல்கிறீங்க. இப்போ அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் ஒரு பிரதான எதிர்கட்சி. இது எதிரி கட்சின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல். அப்படி இருக்கும்போது இந்த கட்சி அழிகிற நிலைமைக்கு போகுது. அவங்க போய் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்க. ஜெயலலிதா வந்து இனிமேல் வந்து பிஜேபியோட கூட்டணியே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதை மீறி இவங்க கூட்டணி திரும்ப திரும்ப வச்சுட்டு இருக்காங்கிறதுக்காக இவர் போறாருன்னா அந்த கட்சியில் போய் இணையலாமா? இவர் அரசியலை விட்டே ஒதுங்கி போய் இருந்தாருன்னா பரவாயில்ல, நல்லா பார்க்க முடியல, நான் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் பரவாயில்ல. இதை விட்டுட்டு இன்னொரு கட்சியில் போய் சேர்றது தவறு தானே? அதாவது அதிமுகவுக்கு எதிரான ஒரு கட்சி கூட போய் சேர்றது தவறு தானே? அல்ல, அவர் வந்து அதிமுகவா திமுகவா அப்படின்னு இவ்வளோ நாளாக பார்த்தாரு. இப்போ அவர் என்ன பார்க்குறாருன்னா,
பிஜேபியா திமுகவான்னு பார்க்குறாரு. இங்கே அதிமுகவுடைய ரோலே இல்லை. அவர் என்ன செய்கிறாருன்னா அதிமுகவை அழிச்சிருவாங்க, அடுத்து பிஜேபி தான் வரப்போகுது. அப்போ நான் அந்த பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நான் அங்கே வந்து எதுக்கு இருக்கணும்? அதுக்கு எனக்கு பெட்டர் திமுக. பிஜேபியோட பெட்டர் திமுகன்னு திமுக நினைக்கிறேன். அவர் வந்து திமுகவா அதிமுகவானா அதிமுக தான் அவர். பட் அதிமுக இங்கே சீன்லேயே இல்லாமல் போக போகுது. இங்கே பிஜேபியா வெஸ் திமுகவான்னு வரப்போகுது. ட்ரெண்டு மாறுது, அந்த நோக்கி இவங்க கொண்டு போகிறாங்க. அப்படிங்கிறதுனால அவர் என்ன செய்கிறாரு, பிஜேபியா திமுகவான்னு வரும்போது எனக்கு திமுகவே பரவாயில்ல, ஜென்ம எதிரியாக இருந்தாலும் கூட எனக்கு பிஜேபிக்கு திமுக பரவாயில்ல அப்படிங்கிறாரு. அவர் தெளிவாக சொல்கிறாரு. என்னென்னா தமிழ்நாட்டில் ஒருபோதும் வந்து பிஜேபியை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது ஒரு நெகட்டிவ் பவர். அதை வந்து மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க, எந்த மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது கட்சி வந்து படுதோல்வியை தான் சந்திக்க போகுது. அதுக்கு எதுக்கு நான் வந்து இந்த கட்சியில் இருந்துக்கணும், நான் அதுக்கு இங்கேயே போகிறேன். ஸ்டாலினை வந்து தான் மக்கள் ஏற்றுக்கிறாங்க. எடப்பாடியாக அதாவது பாஜக கூட்டணியாக ஸ்டாலின்னு வரும்போது ஸ்டாலினை தான் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. அதுக்கு பதிலாக நான் அதுக்கு போகிறேன் அப்படின்னு போகிறாரு. நம்ம பர்சனலாக அவருடைய அந்த ப்ரொஃபைல் என்ன நம்ம அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு வந்து இப்போ திமுகவுக்கு போகிறதுனால அவருக்கு புதுசாக பெரிய ஒரு பதவியை கொடுக்க போகிறதில்ல. கொடுப்பாங்க, அதிமுகவில் என்ன கொடுக்குறாங்களோ அதே போல் தான் கொடுக்க போகிறாங்க. சரி, அவருக்கு வந்து ஏதாவது வாரிசுகள் இருக்கிறாங்களா, வாரிசுகளுடைய எதிர்காலத்துக்காக அவர் கட்சி மாறுறாரா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் பெருசாக இல்லை. வாரிசுகள் இருக்கிறாங்க, பட் அவங்க வந்து அரசியலில் வந்து பெருசாக அவங்க யாரும் இல்லை, ஈடுபாடு இல்லை. அவங்க தொழில்கள் அப்படி இருக்கிறாங்க. அதனால் அந்த வாரிசுகளுக்காகவும் அவர் போகலை. இப்போ இந்த இவ்வளோ கடைசி காலகட்டத்தில் போய் ஒரு பெரிய பதவி வாங்கணும் அப்படிங்கிறதும் அவருக்கு பெருசாக இல்லை. பட் கண் முன்னாடி வந்து இந்த பிஜேபி அதிமுக கூட்டணிகள் தொடர்ந்து தோல்வி தழுவி கொண்டே வருது. தனியாக வந்து வந்தாங்க அதிமுக, வந்து திரும்பவும் அவங்க அந்த ஓரளவுக்கு ஓட்டை எடுத்தாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 1% தான் குறைவு, கடந்த தேர்தலோடு கம்பேர் பண்ணும்போது 1% தான் குறைவு. அது ஒரு நல்ல முன்னேற்றம். பட் அதை நோக்கி போகாமல் திரும்பவும் பிஜேபியோட போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் வந்திருக்கிறார். அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். சரி, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அழிவை நோக்கி போயிட்டுருக்கு, பிஜேபி வந்து அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்குங்கிறதுக்காக அது வெளில வராரு, அன்வராஜா போய் டிஎம்கேல சேர்ந்துட்டாருன்றீங்க. இன்னொரு விஷயம் இதே ஒரு இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்ருக்கு. என்னென்னா ஓபிஎஸோட ஆதரவாளர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, எடப்பாடியோட காலில் விழுகிறதுக்கு கூட தயார், என்னை வந்து எங்களை வந்து கட்சியில் சேர்த்துக்குங்க, ஏடிஎம்கேல சேர்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு கெஞ்சிற ஒரு சூழல் உருவாகியிருக்கு. ஸோ அவர் பகிரங்கமாக பேசுகிறார். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒருத்தர் அழிவின் விளிம்பில் இருக்குன்னு சொல்லி கிளம்புறாரு, இன்னொருத்தர் நான் அந்த கட்சிக்கு வரணும், இவர் காலில் விழுந்து கூட நான் சேர்றதுக்கு தயாருன்னு சொல்கிறாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது எப்படி எடுத்துக்கணும்னா, கூடிய விரைவில் ஓபிஎஸும் அந்த முடிவுக்கு வந்துடுவார், அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா பச்சை துரோகம் பண்ணியிருக்கிறார் அதிமுகவுக்கு. யாரோ குருமூர்த்திங்கிறவர் சொல்கிறத கேட்டுட்டு போய் இது போய் அது என்னது குருமூர்த்தி சொல்கிறத கேட்டுட்டு போய் மெரினா கடற்கரையில் உட்காந்து தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். இன்றைக்கி நடுத்தெருவில் வந்து ஓபிஎஸ் நிற்கிறார். ஓபிஎஸ் கூட போனவங்களுக்கும் அதே நிலைமை தான் இன்றைக்கி வந்திருக்கு. ஓபிஎஸ் தான் முதல் முறையாக அதை உணர்ந்து மறுபடியும் இவர் கூட சேர்றதுக்கு சேரணும். இவருக்கு என்ன, ஓபிஎஸ்க்கு வந்து என்ன, ஜெயலலிதா அவர்கள் ஏதோ ஜெயிலுக்கு போகும்போது அடையாளம் காட்டினாங்க, அவர் முதலமைச்சர் ஆனார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2வது முறையாகவும் அவருக்கு ஒரு வாய்ப்பு முதலமைச்சர் ஆகிறாரு சசிகலா அவங்களுடைய தயவுல. இவங்க அவர் கூட இருக்க வேண்டியதானே, விசுவாசங்கிறது அரசியல் ரொம்ப முக்கியம். அதே தான். இப்போ அவர் வந்து ஜெயலலிதா தயவுல ஆனார், சசிகலா தயவுல ஆனார், அதெல்லாம் ஓகே. இப்போ இவர் எந்த தயவுல ஆனார்? யார்? பழனிசாமி. இவர் வந்து அவரோட நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி அவர் ஜெயிச்சு வந்தார். இல்லை சசிகலா தயவுல தானே ஆனார் அவரும். இல்லை, ஜனநாயக நாட்டில் இது தவிர்க்க முடியாத விஷயம் இல்லை. ஒருத்தர் தேர்வு செய்கிறாங்க, ஜெயலலிதா அவர்களை வந்து ஜெயலலிதா அவர்களையுமே மக்கள் டைரெக்டாக முதலமைச்சராக தேர்வு செய்யலை, எம்எல்ஏக்களை தான் தேர்வு செய்கிறாங்க. எம்எல்ஏக்கள் ஜெயலலிதாவை முதலமைச்சர் ஆக்குறாங்க. ஜெயலலிதா இறந்துடுறாங்க, எதிர்பாராத ஒரு நிகழ்வு, இறந்துடுறாங்க. அப்போ வந்து அடுத்து யாராவது ஒருத்தர் தேர்ந்தெடுத்து தான் ஆகணும். திரும்பி தொகுதியில் இருந்த அந்த தனிநபர்களுக்காக அந்த ஓட்டு கிடையாது. அந்த கட்சிக்கு இரட்டைலைங்கிற ஒரு சின்னத்துக்கு ஜெயலலிதாங்கிற ஒரு பவருக்கு அவங்களுக்காக தான் அந்த ஓட்டு விழுந்தது, அவங்க முதல்வர் ஆக்குனாங்க. நம்முடைய ஜனநாயக சிஸ்டம்ங்கிறது என்ன, நம்ம எம்எல்ஏக்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடுவோம். எம்எல்ஏக்கள் சேர்ந்தான் முதலமைச்சர் தேர்வு செய்வாங்க. இது வந்து நம்ம வந்து அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி பிரசிடென்ஷியல் சிஸ்டம் கிடையாது. முதலமைச்சர் டைரக்டா தேர்வு செய்ய ஜனநாயக நாடு தான், அதெல்லாம் ஓகே தான். நான் சொல்றேன், அந்த ஓட்டு போட்டதுமே யாருக்காக இயல்பா நடக்கிறது. பழனிசாமி அவர்களுக்கா? இல்லை ஜெயலலிதா அவர்கள் இயல்பாக, அதாவது எதிர்பாராத விதமாக உயிரிழக்கிறாங்க. அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் முதலமைச்சரை போட்டு தான் ஆகணும். அந்த நேரத்தில் பழனிசாமி அவர்களை வந்து எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து தான் தேர்வு செய்கிறாங்க. அது வந்து ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வு. தோல்வி பழனிசாமின்னு கூப்பிட்ற அளவுக்கான ஒரு சூழலை உருவாக்கியிருக்காரு. இல்லை, அதே பழனிசாமி தானே இன்றைக்கி வந்து கட்சியை வந்து இன்னும் சின்னத்தையும் பெயரையும் வந்து காப்பாற்றி வச்சுருக்கிறாரு. இப்போ அவர் வந்து கொஞ்சம் முடிவுகளை மாற்றி எடுத்தாலும் கூட அந்த கட்சியை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க, சின்னத்தை முடக்கிடுவாங்க.
அந்த பேர்லேயே ஒரு ஒரு இதே இல்லாத மாதிரி ஆயிரும். அது ஒரு விஷயம் அதை மட்டும் வந்து சரியா அவர் பண்ணியிருக்காரு. பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வந்து கொண்டு போயிட்டு இருக்கு. என்னதான் இப்போ கோப்பா கொண்டு போயிருக்காருன்னா அது வந்து கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓட்டு சதவீதம் படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. திரும்ப ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்ல. குறைஞ்சிட்டே தான் வருது. ஸோ இதுக்கப்புறமாவது அந்த சூழல் உருவாகுமா? ஓட்டு சதவீதத்த மேல கொண்டு போறதுக்கான ஒரு இதான் சூழல் உருவாகுமான்னு பிஜேபியுடைய பார்க்கணும். அக்ரஸிவான தாக்குதலுங்க. ஏடிஎம்கே மீது பாஜகவினுடைய கடுமையான தாக்குதல். அப்படி அந்த தாக்குதல் இல்லைன்னா, இன்றைக்கு ஏடிஎம்கே வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லா, அதாவது டிஎம்கேவுக்கு ரொம்ப ஈக்குவலா ஆனா அவங்க. கட்சியில பிரச்சனையா இருக்கு. உட்கட்சி பிரச்சனையா இருந்தா கூட அங்கே தானங்க போறாங்க. டெல்லிக்கு தான் போறாங்க. பிஜேபியில இருக்கிறவங்க தலைவர்கள தான் போய் பார்க்குறாங்க. அதான் இந்த அதான் பிரச்சனைய இத தீர்வு நம்ம பண்ண சொல்லி எப்படி இது இவங்களோட பார்க்கணும்னா, தவறு தானங்க. இத நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஆ. ஒருத்தன் வந்து அநியாயமா ஒரு பலம் மிக்க ஒருத்தன் வந்து ஒரு பலம் இல்லாதவன போய் அடிக்கிறான். ஆனா நம்ம என்ன சொல்றோம், பலம் இல்ல அடி வாங்குறவன தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். அவன் பலம் இல்லாதனால தானே அடி வாங்குறான். அவன் பலமா இருந்தா தான் அவன் திருப்பி அடிப்பானே. சரி. அப்ப ஒருத்தன் அநியாயமா அடிக்கிறான் பாருங்க, அவன தான் நம்ம கொஸ்டின் பண்ணணும். நீங்க அதிமுகங்கிற கட்சியை ஒழிப்பதற்காக இவ்வளவு சதித்திட்டங்களை தீட்டி, இவ்வளவு தூரம் விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்துறது பிஜேபி. அவங்கள தான் நம்ம கேள்வி கேட்கணும். எடப்பாடியை குற்றம் சுமத்துறதுல எந்த லாஜிக்கும் இல்லை. ஏன்னா அவர் வந்து திடீர்னு ஒரு எமர்ஜி ஆகி வராரு. பல 5, 6 மூத்த அமைச்சர்களில் ஒருத்தர் தான் எடப்பாடி. திடீர்னு ஒரு ஜெயலலிதாவின் மறைவு, அவங்க திடீர்னு உயிரிழக்கிறாங்க. ஒருத்தர் முதலமைச்சராக தேர்வு செய்யணும். அப்போ அந்த நேரத்தில் அவர் எமர்ஜி ஆகி வராரு. குறைந்தபட்சம் ஒரு தலைவர் எமர்ஜி ஆகி வர்றதுக்கு 15, 20 வருஷங்கள் ஆகும். அவர் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு பல அடிபட்டு மிதிப்பட்டு அப்படி வரணும். அப்போ அவருக்கு எந்த கேப்புமே இல்லை. அவர் வந்து முதலமைச்சராக உட்காந்தவொடனே ஒரு நெருக்கடி. உங்களுக்கு ஆட்சியா கட்சி கட்சி வேணும், ஆட்சி வேணும்னா நாங்கள் சொல்கிறத கேளுங்க, இல்லைன்னா உடனே அந்த ஒரு நாங்கள் வந்து விஷயத்துல உங்களை எல்லாத்தையும் வந்து சமாளிச்சு தூக்கிடுவோம். அப்போ அதை சமாளித்து இருக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, ஆட்சியை அது தக்க சாதாரண வச்சு அந்த விஷயம். ஒரு என்ன சொல்ற ஆட்சி காலத்தை முழுமையாக முழுமையாக முடிச்சதுமே பூர்த்தி பூர்த்தி செஞ்சிருக்கு. செஞ்சது பெரிய அதே விஷயம் போல் தான். அந்த நிர்வாகமும் சீர்குலையல. கட்டுக்கோப்பாக அந்த மீதி உள்ள 4.5 ஆண்டுகள் ஆட்சிங்கிறதும் பர்ஃபெக்டாக தான் அவர் பண்ணார். இப்போ இருக்க திமுக ஆட்சியோட அதோட கம்பேர் பண்ணும்போது அவரும் கரெக்டாக தான் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. அடுத்தடுத்த நெருக்கடிகள் சரிங்களா, இவர் வந்து திடீர்னு தான் ஒரு ஷேகுவேராவோ பெடல் கேஸ்ட்ரோவோ கிடையாது. அவர் ஒரு ஓட்டு அரசியல்வாதி. தமிழ்நாட்டின் அரசியல்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓட்டு அரசியல்வாதி, மக்கள்கிட்ட பணம், 2 கட்சிகளுமே பணம் கொடுத்தா ஜெயிக்க முடியும். பணம் அதுக்கு தேவை, தொழிலதிபர்களின் ஆதரவு தேவை, கட்சியினுடைய பெயர் தேவை, கட்சியினுடைய சின்னம் தேவை. இன்னைக்கு கூட நான் இதை வந்து காமெடியாக கூட எடுத்துக்கலாம். இன்னைக்கு கூட வந்து ஏடிஎம்கே சின்னத்தில், இரட்டை இலை சின்னத்தில் 234 தொகுதியிலையும் ஒரு குதிரையை, ஒரு யானையை, இப்படி 234 விலங்குகளை நீங்கள் நிறுத்தினீங்கன்னா கூட 60, 70 விலங்குகள் ஜெயிச்சிடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சின்னம் அது. மக்கள் மத்தியில் அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்சி அது. அதனால் அதை கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறது பெரிய விஷயம். ஏன்னா இவங்க வந்து பிஜேபி வந்து இந்த அதிமுகவை மட்டுமா இப்போ இந்தியா முழுக்க பூந்து விளையாடுறாங்க. இன்னைக்கு எல்லா கட்சிகளையும் பிளவு. ஆம் ஆத்மி கட்சி முதலமைச்சருக்கு ஜெயிலில் போடுறாங்க. அது ஒரு பரவலான ஒரு கருத்து இருக்கத்தான் செய்யுது. பிஜேபி யார் கூட கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சியை காலி பண்ணுறது தான் பிஜேபியோட நோக்கம் அப்படிங்கிறது தான் ஒரு பரவலான கருத்து. அது மாதிரியான ஒரு செயல்பாடுகள் தான் அவங்களும் இருக்காங்க. மற்ற மாநிலங்களில் நம்ம கண் கூட அதை பார்க்குறோம். இப்போ இதில் இன்னொரு விஷயம் கூட நம்ம கேள்விப்படுறோம். என்னன்னா, அந்த பிஜேபியோட கூட்டணி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரைக்கும் நீடிக்காது. பிஜேபியை ஏடிஎம்கே கழட்டி விட்டுட்டு டிவிகேயோட கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு மறைமுக பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்லை, இப்படி ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கிறது உண்மைதான். அதாவது வந்து எடப்பாடி வந்து இந்த ஜனவரி, டிசம்பர் வரைக்கும் அவர் பிஜேபி கூட கூட்டணியில் இருப்பார். அதற்கு பிறகு ஜனவரி ஆரம்பித்ததுக்கு பிறகு பிஜேபியை கூட்டணியிலேருந்து கலட்டி விட்டுருவார். டிவிகேவை வந்து அவர் வந்து கூட்டணியில் சேர்க்க போகிறாரு. அதே போல் சீமானுக்கு அழைப்பு விட்டுருக்காரு. இன்றைக்கி டைரெக்டாகவே சீமானுக்கும் டிவிகே விஜய் அவர்களுக்குமே அழைப்பு டைரக்டாக விட்டுருக்காரு. ஒரு நாளிதழுக்கு அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் ஆமாம் அழைப்பு விட்டுருக்கிறாரு. ஒரு கொடுங்கோல் ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா நம்ம அந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைஞ்சு தான் போராடணும். வாங்க ஒன்றிணைவோம். ஆனா இதற்கு முன்பு 2 நாளைக்கு முன்னாடி டிவிக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க? அதான் நான் பார்த்தேன். ஆதவர்ஜுனா வந்து ஒரு விஷயம் பிஜேபி தான் நாங்க வர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. பிஜேபி கூட எங்களுக்கு கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கிடையாது. ஏன் ஏடிஎம்கே எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, ஏடிஎம்கேல இருக்கவங்க எல்லாருமே எங்க கூட வந்து சேர்ந்துட்டாங்க. ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சியே இல்ல. அதனால ஏடிஎம்கே எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, இந்த மாதிரியான ஒரு டாக்லாம் இருந்துச்சுன்னா இப்படி கூட்டணிக்கான ஒரு பாலை ஒரு பாலை போட முடியும். அவர் வந்து ஏடிஎம்கேவோட நான் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெளிப்படையாவோ ஏடிஎம்கே எதிராகவோ, ஏடிஎம்கே ஒரு கட்சியே இல்லைங்கிற ரேஞ்சுக்குள்ள பேசுறாங்க. இல்ல அது ஏடிஎம்கேல இருக்க தொண்டர்கள்லாம் டிவிகேக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி பேசுறாங்க. இதுவும் தவறான ஒரு கருத்து தானே. இந்த மாதிரி தவறான ஒரு கருத்து தான். பட் விமர்சனங்கள் வருதுல்ல, ஏடிஎம்கே ஏன் பேச மாட்டேங்கிறீங்க போது ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணும். அப்போ இப்படி ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க. பட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து பிஜேபியோட சேர மாட்டோம்னு சொன்ன டிவிகேவை இவர் கூப்பிட்றாருனாவே என்ன அர்த்தம்? எங்கள் கூட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சி கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் தயாராகிட்டார். என்னென்னா பிஜேபியை கலெக்டி விடுறதுக்கு தயாராகிட்டார்.
ஏன்னா அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. பிஜேபி வந்து இவங்களை வந்து மிரட்டி உருட்டி 40-50 சீட்டு வாங்கி நின்னா கூட அங்கே ஏடிஎம்கேக்காரங்க வேலை செய்ய போகிறது இல்லை. சரிங்களா? பேரளவுக்கு வேலை செஞ்சுட்டு அவங்கள தோக்கடிக்க தான் போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பிஜேபியோட கணக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்த முறையும் பழிக்க போகிறது இல்லை. இவங்க என்ன தான் ஏடிஎம்கேவை அழிக்கணும் ஒழிக்கணும்னு என்ன தான் நினச்சாலும் அது வந்து கிரவுண்டில் நடக்க போகிறதே இல்லை. எனவே ஏடிஎம்கேவும் இப்போ வந்து ஒரு சேஃப் சைடு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. இப்போ இதில் யாருக்கு இல்ல, பெரிய actually பாதிப்படைய என்னன்னா, ஒரு போகிறாங்கன்னா ஆடை பிஜேபி. வளர்த்து பாசமா நல்லா வளர்த்துட்டு பலி கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல் தான். இதை வந்து இப்போ ஏடிஎம்கே பிஜேபியை பலி கொடுக்க போதா இல்லை பிஜேபி ஏடிஎம்கே பலி கொடுக்க போதாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்லை, என்னோட கண்டிப்பா. கருத்து கண்டிப்பாக பிஜேபி தான் பலிகடாவாக போகுது. ம். இதுதான் இந்த எலெக்ஷனில் அதான் நடக்க போகுது, அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில். கண்டிப்பா. நம்ம எலெக்ஷனுக்கு இன்னும் ரொம்ப காலம் கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க கொடுத்த அந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.